Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுக நிர்வாகிகளின் வாகனங்களில் ஒட்டி தொடங்கி வைத்துள்ளார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தனது இல்லத்தில் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்களை இருசக்கர வாகனத்தில் ஒட்டி அந்த பேரணியாக அதனை தொடங்கி வைத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்களுடைய வாகனங்களில் அந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு இன்னும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மாணவியோடு பேசிய ஞானசேகரன் சார் ஒருவரிடம் இந்த வீடியோக்களையும் இந்த விஷயங்களையும் தெரிவித்தால் உன்னை படிக்க விட முடியாமல் செய்து விடுவார் என்று மிரட்டி இருக்கிறார். அப்படி என்றால் யார் அந்த சார் என்று தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே பல்வேறு கட்ட நூதன முறையிலே பல்வேறு கட்ட விழிப்புணர்வுகளையும் அதே போன்று பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இருசக்கர வாகனங்களிலே யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஒவ்வொரு வாகனத்திலும் தனது கரங்களாலே யார் அந்த சார், குறிப்பாக மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையிலே சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய சார் யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாகனங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லுகிற போது இந்த கைது செய்யப்படாமல் இருக்கக்கூடிய தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய தப்பிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர். அவர் துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய நிர்வாகிகள் என பல்வேறு நபர்களிடையே அந்த தொடர்போடு இருக்கிறார். அவங்களோட புகைப்படங்கள் நெருங்கி எடுத்திருக்கிறார், மாலைகள் அணிவித்திருக்கிறார், சால்வை போட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்திலே இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருடைய கையிலும் யார் அந்த சார் என்கிற விழிப்புணர்வு பதாதைகளையும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நூதன முறையிலே இந்த ஒரு பிரச்சார பேரணியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் ஒட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பாகவே இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை முன்பாகவே கைது செய்யக்கூடிய ஒரு அவலநிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. போராட்டத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையிலே யார் அந்த சார் என்கிற வாசகத்தை ஒவ்வொரு இருசக்கர வாகனத்திலும் தன்னுடைய திருக்கரங்களால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் ஒட்டி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி அவர்கள் தொடங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.